ஸ்டாலினுக்கு வரும் 10,000 ரூபாக்குது. 10,000 வச்சு நான் அவர் சொல்ற கருத்தெல்லாம் நாங்க கேட்கமா இல்லப்பா. அவர் ஆட்சியில் நான் பட்ட அவலத்தை நான் பச்சையா சொல்றேன்ல. ஒரு பெண்ணா, பாதிக்கப்பட்ட பெண்ணா அவளையா இருந்தேன். அவர் பாவம் ஏதோ மயக்கத்தில் இருக்கிறாரு. இன்னும் அவருக்கு 2025 கேலண்டர்லயே வீட்டுல வச்சுக்கிறாரு போல இது. அவரு எப்ப அதான் நான் சொல்றேன். அவரு 2000 நான் ஒண்ணு பண்ணட்டுமா, நான் ஏழை தான். நான் 2026 கேலண்டர் வாங்கி அவர் கையில கொடுக்குறேன். அவருக்கு தெரியல மேக்கு அப்புறம் கேலண்டர் மாறிடுச்சுன்னு. கேலண்டர் இல்ல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தே மாறிடுச்சு. தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன் அதெல்லாம் அப்ப சொன்னாரு. இப்ப என்ன பண்ணாரு இல்ல, அவரு அப்ப சொன்னாரு. இப்ப என்ன பண்ணாரு? எங்க போய் நின்னாரு? என்ன பேசினாரு? பதவிகளை நான் விரும்ப மாட்டேன். அவர் பதவி விரும்பாதனால தான் உட்காந்துக்கிறாரு. உட்காந்தே இருக்கட்டும்பா. அவருக்குலாம் டைம் முடிஞ்சு போச்சு. வாவான்னு கூப்பிடும் போது ரோட தாண்டாம அங்கேயே நின்றுட்டு இப்ப வந்து கரெக்டா என்னது இப்ப 80ஸ்லயா இப்ப அவரை கூப்பிடுறாங்களா யாராவது? அதெல்லாம் எப்பா இப்ப வந்திருக்கிறவரு காமராஜர் பிளஸ் எம்ஜிஆர் ஈக்குவல் டு தளபதி விஜய். என்ன சொல்றேன், 5 வருஷம் என் தளபதி இங்க உட்கார்ந்தாலே அடுத்த கேண்டிடேட் பிஎம் தான். அவரு பிஎம் கட்டாயம். எப்பா பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டு கொண்டாடுறாங்கப்பா. பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் கொண்டாடுறான். இதுதான் ஆட்சி. இவ்வளோ நாளா நான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இந்த சமூகத்துல அரசியல்ல எவ்வளோ ஒரு 20 வருஷம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் அஇஅதிமுகல நாங்கள் ஒர்க் பண்ணோம்ப்பா. அதுக்கப்புறம் எப்போ ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னையோடவே அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் சாக்கடை வேலைன்னு நினச்சி வந்துட்டோம். பச்சையாக அந்த திமுக ஆட்சியில் நான் பாதிக்கப்பட்டு ஒரு சமூகத்தில் ஒரு பெண்ணா, ஒரு விதவையாக ஆக்கப்பட்டு நான் ஒரு கைவிடப்பட்ட மகளாக இருந்தேன். ஒரு 13 வருஷம் தனியாக போராடுற இந்த சமூகத்தில் ஒரு விஓ கிட்ட போய், ஒரு ஆர்ஐ கிட்ட போய், ஒரு தாசில்தார் கிட்ட போய், அதுக்கப்புறம் ஆர்டிஓ கிட்ட போய், அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அது ரிட் ஆக்கி, அது மறுபடியும் அவங்க அதையும் மதிக்காம கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் போட்டு இது கேளுங்க. இந்த அளவுக்கு நாங்கள் அலக்கழிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் ஒரு வெறும் லீகல் ஆர் சர்டிஃபிகேட்டுக்கு அலைஞ்சோம்ப்பா. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சுது, ரிசல்ட் வந்தது. அப்போ நாங்கள் நகையை வச்சு வேற வழி இல்லை. மறுபடியும் விவோ கிட்ட திரும்ப ஆரம்பிக்கிறாங்களே, இன்னும் எத்தனை வருஷம் எடுப்பாங்களோன்னு நினச்சி நாங்கள் போய் நின்னோம் நகையை வச்சுட்டு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அம்மா தயவு செஞ்சு அதை உள்ள வச்சுக்கம்மா, வேணவே வேணாம்மா. ஆரை தானா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு, காசு வேண்டாமா நீ எடுத்துன்னு போமான்ட்டு. அவங்க ரெக்கார்டெல்லாம் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க, பழைய ரெக்கார்டு. நான் தேட வேண்டான்ட்டு அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. அப்பா அதெல்லாம் வந்துட்டு வராரு. அவரோட செயல்பாடுகளை பார்த்தீங்களா? காலில் உழ வைக்கிறாரா? முடிஞ்சு போச்சு. தாழ்மை எங்கே இருக்குதோ அங்கே உயர்வு வரும். அவரோட தாழ்மையும் அன்பும் தான்ப்பா இந்த அளவுக்கு தூக்கி நிறுத்திருக்குது ஆட்சியை. அப்பா யார் ஒன்றா இருக்கலாம், வரேன்ட்டு டாட்டா காமிச்சவங்கலாம் வந்து உள்ளே வந்துட முடியாது. சரிங்களா? உண்மையான தாழ்மை எங்கே இருக்குதோ அங்கே ஆண்டவர் அவங்கள உயர்த்தினாரு. இது தெய்வத்தோட செயல். அப்பா அந்த கூட்டம்லாம் போயிருச்சு. அப்பா அவங்களாம் இல்ல ராஜா, சும்மா இல்ல. அதெல்லாம் வெறும் கதை. அவர் பேசுற ஸ்டைல பார்த்தா தெரியல. அவர் நீ வந்துட்டு இதுவா பேடா இருந்தா நான் உன் டேடுன்னு. எல்லா புள்ளிக்கும் அப்பந்தான் டேடு. இதுல ஒரு பெரிய கதையா? அதெல்லாம் மேட்டர் இல்ல. உண்மையான அரசு. எப்பா நான் என்னன்றேன், உண்மையா பாதிக்கப்பட்டு சமூகத்துல 13 வருஷமா தனியா ஒரு சிங்கிள் பேரண்டா 3 குழந்தைய வச்சு வளர்த்து சொசைட்டில ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பொய் வழக்குப்பா. வீட்டுல இருக்கிற பொம்பளை மேல 2 லட்சம் ரூபாய் டிசிக்கு கொடுத்தாக்கா எஃப்ஐஆர் போடுறான் இன்ஸ்பெக்டர். எஃப்ஐஆர் போட்டு கட்ட பஞ்சாயத்து கூப்பிடுறாங்க. தெரியுமா? கட்ட பஞ்சாயத்து செட் ஆகலன்னு விட்டாங்க. ஏன்க்கா நீங்க பெயில் எடுத்தீங்கன்னு கேக்குறாங்க. என்ன அப்படிலாம் பாதிக்கப்பட்ட பொண்ணா இருந்துதான்ப்பா இப்ப சமூகத்துல இவ்வளோ பெரிய மாற்றத்தை தமிழ்நாடே நேசிக்கும் பொழுது ஆண்டவரேன்ட்டு இது வரைக்கும் உள்ளவே உட்காந்துட்டு இருந்தோம். ஒடிஞ்சு போய் டிப்ரெஷன்ல வாழ்க்கையே இல்லை, தனிமையா இந்த பூமியில நம்ம அழுதுகிட்டு தான் வாழ்றோம். 3 குழந்தையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் ஒரு தனியா ஒரு விதவையா இருந்தோம், ₹1 வருமானம் இல்லாம இருந்தோம். இன்னைக்கு அவரோட ஆட்சியோட ஒரு மகிமையை பார்த்து நாங்க ஓடி வந்துக்கிறோம். இன்னைக்கு தெருவுல ஓடி வரோம். ஐயோ என் தலைவனை பார்க்கணுமே, மாற்றத்தை பார்க்கணுமே, தமிழகத்துக்கு நன்மை நடக்கணும். எப்பா ஸ்டாலினுக்கு வரும் 10,000 ரூபாக்குது. 10,000 வச்சு நான் அவர் சொல்ற கருத்தெல்லாம் நாங்க கேட்கமா இல்லப்பா. அவர் ஆட்சியில நான் பட்ட அவலத்தை நான் பச்சையா சொல்றேன்ல. ஒரு பெண்ணா, பாதிக்கப்பட்ட பெண்ணா அவளையா இருந்தேன். எப்பா வாழ்க்கை இல்ல. அவர் சொல்லுவார் 1000 ரூபாய் போட்டா நீ 1000 ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன். யாருக்கு போட்ட?
போட்டாங்க. மகளிர் உதவித்தொகை இருக்கிற வரை நான் தான் சிஎம்ன்றாரு. அவர் பாவம் ஏதோ மயக்கத்தில் இருக்கிறாரு. இன்னும் அவருக்கு 2025 கேலண்டர்லயே வீட்டில் வச்சுக்கிறாரு போல இது அவரு சொல்றாரு. எப்பா அதான் நான் சொல்றேன். அவரு 2000 சிஎம்ன்றாரு. நான் ஒன்று பண்ணட்டுமா, நான் ஏழை தான், நான் 2026 கேலண்டர் வாங்கி அவர் கையில் கொடுக்குறேன். அவருக்கு தெரியல மேக்கு அப்புறம் கேலண்டர் மாறிடுச்சுன்னு. கேலண்டர் இல்லை, தமிழ்நாட்டின் தலையெழுத்தே மாறிடுச்சு. இப்போ அடுத்தது தனுஷ் வந்துட்டாப்புல, அவரு கட்சி ஆரம்பிக்க போறான்றாரு. ரஜினிகாந்த் சப்போர்ட் இருக்கு. அது வந்து ஏன் வேலைக்கு ஆகாதுன்ற இவரு சினிமா இல்ல தாழ்மை இல்லப்பா. தாழ்மை எடுக்கிற இடம் தான் உயர்வு கொண்டு வரும். அவர்கிட்ட தாழ்மை இல்ல. அப்பா அவர் நல்ல நடிகர்ன்றதுல மாற்று கருத்து இல்ல. நான் சினிமா தியேட்டருக்கே போனவே இல்லை. இது வரைக்கும் விஜய் படமும் பார்த்தவே இல்லை. இப்பதான் முதல் 43 வயசுல ஜனநாயகன் முதல்ல போய் பார்க்குறேன். தியேட்டருக்கு கூட போக ஜனநாயகனை எல்லாரும் ஒரு நடிகராக கொண்டாடுற அளவுக்கு எனக்கு கொண்டாட தெரியல. ஆனா உண்மையிலே என் தலைவனை பார்க்குறேன்ற ஒரு உற்சாகமா இருந்தது. உட்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன். அதெல்லாம் அப்ப சொன்னாரு. இப்ப என்ன பண்ணாரு? இல்ல அவரு அப்ப சொன்னாரு. இப்ப என்ன பண்ணாரு? எங்க போய் நின்னாரு? என்ன பேசினாரு? கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன். அவர் பதவி விரும்பாதனால தான் உட்காந்துக்கிறாரு. உட்காந்தே இருக்கட்டும்பா. அவருக்குலாம் டைம் முடிஞ்சு போச்சு. வாவான்னு கூப்பிடும் போது ரோட தாண்டாம அங்கேயே நின்றுட்டு இப்ப வந்து வரும்னு சொல்லியிருக்காரு. கரெக்டா என்னது இப்ப 80ஸ்லயா இப்ப அவரை கூப்பிடுறாங்களா யாராவது? அதெல்லாம் இல்லை. கூப்பிட்டு தான் இருக்காங்க. எப்பா இப்ப வந்திருக்கிறவரு காமராஜர் பிளஸ் எம்ஜிஆர் ஈக்குவல் டு தளபதி விஜய். ஓகேங்களா? இதுதான் உண்மை. ஆமா, காமராஜர் பிளஸ் எம்ஜிஆர் இஸ் ஈக்குவல் டு தளபதி விஜய். இதுதான் ஃபார்முலா. இதுல தான் நடக்குது தமிழக ஆட்சி. என்ன கணக்கு போடுறது? இத வச்சு தாழ்மையும் அவரு, கவர்ச்சியும் அவரு, ஈர்ப்பு சக்தியும் அவரு, ஞானமும் உணர்வும் உள்ள இருதயம் எங்க இருக்குதோ அங்க உயர்வு இருக்கும். கட்டாயம். இவங்க நினைக்கிறாங்கல்ல மாற்றத்தை இப்பதான் காட்டுறாங்க, ஆனா மறுபடியும் பின்னாடி போயிடுவாங்கன்னு. அப்படிலாம் இல்ல. படிப்படியா இது இன்னும் வந்துட்டு பெரிய லெவல்ல போய் தூய்மையான ஒரு அரசு தமிழகத்தை பார்த்து இந்தியாவே வியந்து என் தலைவன் பிஎம் ஆகவும் இன்னும் இந்த இடத்த வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போற அளவுக்கு இருக்கும் பாருங்க. கொண்டாடுறாங்க. பக்கத்து ஸ்டேட்ல 15 வருஷம் இருப்பாரு, 10 வருஷம் இருப்பாருங்களா? அதுல சாத்தி நான் என்ன சொல்றேன், 5 வருஷம் என் தளபதி இங்க உட்கார்ந்தாலே அடுத்த கேண்டிடேட் பிஎம் தான். அவரு பிஎம் கட்டாயம். அது எப்படி எப்பா பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டு கொண்டாடுறாங்கப்பா. பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் கொண்டாடுறான். இதுதான் ஆட்சி. இவ்வளோ நாளா நான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா இந்த சமூகத்துல அரசியல்ல எவ்வளோ ஒரு 20 வருஷம் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் வந்திருக்கிறோம். ஆரம்பத்தில் அஇஅதிமுகல நாங்கள் ஒர்க் பண்ணோம்ப்பா. அதுக்கப்புறம் எப்போ ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னையோடவே அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் சாக்கடை வேலைன்னு நினச்சி வந்துட்டோம். பச்சையாக அந்த திமுக ஆட்சியில் நான் பாதிக்கப்பட்டு ஒரு சமூகத்தில் ஒரு பெண்ணா ஒரு விதவையாக ஆக்கப்பட்டு நான் ஒரு கைவிடப்பட்ட மகளாக இருந்தேன். ஒரு 13 வருஷம் தனியாக போராடுற இந்த சமூகத்தில் ஒரு விஓ கிட்ட போய், ஒரு ஆர்ஐ கிட்ட போய், ஒரு தாசில்தார் கிட்ட போய், அதுக்கப்புறம் ஆர்டிஓ கிட்ட போய், அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அது ரிட் ஆக்கி அது மறுபடியும் அவங்க அதையும் மதிக்காமல் கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்டு போட்டு